நாம இன்னைக்கு பாட் பிரின்ஸ் பத்தின கதையை பார்க்க போறோம். ஒரு வயசான தாத்தா அவரோட கடைசி நிமிஷத்துல பெட்ல இருந்தாரு. அப்ப அவர் பொண்ணையும் பையனையும் கூப்பிட்டு பேசினாரு. அவர் பொண்ணுகிட்ட, உங்க அம்மா உனக்காக ஒரு பிங்க் கலர் பானையையும் ஒரு தங்க மோதிரையும் கொடுத்தாங்க. அது உனக்கு உண்டு. மீதி எல்லா பொருளும் உங்க அண்ணனுக்கும் சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இறந்துட்டாரு. அவங்க அண்ணா அவளை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்காம தான் சாப்பிட்டா மிச்சம்தான் சாப்பிடணும்னு சொல்லி அவர் சாப்பிட்ட இடத்துலேருந்து விரட்டி விட்டுட்டாரு. அவளும் வருத்தத்தோட அவளோட பெட்டுக்கு வந்து உட்காந்துட்டா. அவள் பெட்டில் இருந்த அவங்க அம்மா அவளுக்காக விட்டுட்டு போன பிங்க் கலர் பாட்டை எடுத்து அவள் பாசமாக பேசிகிட்டு இருந்தா. அப்போதான் அவங்க அப்பா சாகும்போது சொன்னது ஞாபகம் வந்துச்சு, இந்த பானையில் எப்பயுமே தண்ணி இருக்கணும்ன்ட்டு. அவளும் தண்ணி எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு போனான். தோட்டத்தில் தண்ணி எடுக்கும் போது திடீர்னு அங்கே தங்க நிறத்துல ஒரு சேரியட் வந்து நின்றுச்சு. அந்த தேர்லேருந்து ஒரு ராணி தங்க நேரத்தில் ஜொலி ஜொலிப்பாக வந்து இறங்குனாங்க. இவகிட்ட பாசமாக வந்து, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. அவளும், நான் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. நீ பார்க்க பாவமாக இருக்கே, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. தான் சாப்பிட்டேன்னு சொல்லி பொய் சொன்னதை அவள் கண்டுபிடிச்சிட்டு, சரி வா சாப்பிடலாம், உனக்காக நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ணாங்க. உடனே அங்கே ஒரு டேபிளில் வகை வகையான சாப்பாடு வந்துச்சு. அவளும் அதை வயிறார சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நன்றி சொன்னா. உங்களுக்கு ஏதாவது நான் கைமாறா செய்யணும், நான் போய் என்னோட பாட்டை விட்டுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்துட்டுமான்னு கேட்டான். அவங்களும் சரி போய் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் ஃபவுண்டைன் கிட்ட போய் பார்த்தா அவளோட பானை இல்லை. இது யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு வருத்தப்பட்டா. ஆனால் என்கிட்ட பானையும் எங்கள் அம்மா விட்டுட்டு போன மோதிரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, இதை நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு, இல்லை இது உனக்கானது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் திரும்பி போயிட்டாங்க. அவள் வருத்தத்தோடைய அந்த பானை யார் எடுத்திருப்பான்னு யோசிச்சுட்டே அவள் ரூமுக்கு போனான். ரூமில் போய் யோசிக்கும் போது தான் அண்ணன் எடுத்திருப்பான்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு. சரின்னு போய் அவங்க அண்ணன் ரூமில் தேட ஆரம்பித்தா. அவள் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தா, ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் அவங்க அண்ணனோட கோழி ஒன்று அவள் கையில் மாட்டுச்சு. அந்த கோழியை பிடிச்சி வச்சுட்டு அவள் திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்போ அந்த கோழி திடீர்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா ராஜா ராணின்னு சொல்லி அது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணோட அப்பாவுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க இருந்தாங்களாம். ஆனால் ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி அவர் ரொம்ப கோபமாக இருந்தாராம். ஆனால் கடைசி பொண்ணுன்றதுனால ராஜாவுக்கு கோபம் வந்து ராணியையும் குழந்தையையும் அரண்மனையில இருந்த ஜெயிலில் தூக்கி போட்டுட்டாங்களாம். ராணி தன்னோட தங்கச்சியான ஃபேரி வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கோட்டையிலே காத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வராததுனால ராணியே கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தப்பிச்சு அவங்க நகரத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு தேடி போனாங்க. அங்கே இருந்த ஒரு நர்ஸான லேடி கிட்ட தன்னோட குழந்தைய கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி அவங்க குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த நர்ஸ் ரகசியத்தை பாதுகாக்காம தாங்கிட்ட இருக்கிற குழந்தை ராணியோட குழந்தைன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்துச்சு. அப்படி எப்பயும் போல் ஒருத்தவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க ஏஞ்சலாக மாறி கோவப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவங்க நர்ஸுக்கு தெரிஞ்சிச்சு அது ராணியோட தங்கச்சின்னு. ராணியோட தங்கச்சி தன்னோட பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க ஒரு ஃபேரின்றதுனால உடனே மேஜிக் பண்ணி அந்த நர்ஸை ஒரு கோழியாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கனால யார்கிட்டையும் தன்னோட ரகசியத்தை சொல்ல முடியாமல் போச்சு. கோழி ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு தான் பிங்க் பாட்டை தேடி வந்தான்ட்டு. மறுபடியும் அவள் அவங்க அண்ணன் ரூமில் தேட ஆரம்பித்தா. அப்போ தான் ஒரு கபோர்டில் பிங்க் பாட் இருந்துச்சு. அந்த பிங்க் பாட்டை எடுத்தோடனே திடீர்னு அதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. கோழி பேசுது, இப்போ பிங்க் பாட் பேசுது. அவள் ஆச்சரியத்தில் மயங்கி விழுந்துட்டான். அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் வந்துட்டாங்க. அவங்க ஒழிச்சு வச்சிருந்த பிங்க் பாட்டை கண்டுபிடிச்சதை தெரிஞ்சு அவளை கொண்டு போய் வெளியில் போட்டுட்டா. அப்போ இந்த ஏஞ்சல் குயின் வந்தாங்க. இவன் மயக்கத்தில் இருக்கிறத பார்த்து மேஜிக் பண்ணி அவளை எழுப்பி விட்டாங்க. அவன் எந்திரிச்சதும், உன்னோட அண்ணன் தானே இதை பண்ணா, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவான்னு கேட்டாங்க. இல்லை, என்னோட அண்ணனுக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு அவனை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சொன்னான். அப்போ திடீர்னு ஒரு இளவரசர் அவன் முன்னாடி வந்து, நான் உன்னை விரும்புகிறேன்னு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. அவளுக்கு எதுவுமே புரியல. அப்போ தான் அந்த ஃபேரி குயின் எல்லாத்தையும் சொன்னாங்க. அந்த கோழி சொன்னேன், உன்னை அம்மாவோட தங்கச்சி நான் தானோ, என் பையன் இவன் தானோ, இவன் கெட்ட ஃபேரி என்னை பழி வாங்கணுன்ட்டு இவனை பிங்க் பாட்டாக மாற்றிடுச்சுன்னு, அதை நீ தான் இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்தன்னு சொன்னாங்க. உடனே மேஜிக் பண்ணி அவளோட ட்ரெஸ் எல்லாம் இளவரசி மாதிரி மாற்றினாங்க. அவகிட்ட அவளோட சம்மதத்தையும் கேட்டாங்க. அவளும் அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு சொன்னாங்க.
அவங்க அம்மா அவளுக்காக விட்டுட்டு போன தங்க மோதிரத்தையே அவங்க கையில் கொடுத்து இளவரசி கையில் போட சொன்னாங்க. இளவரசரும் அவர் கையில் அவங்க அம்மா கொடுத்த மோதிரத்தை போட்டாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே அந்த மேஜிக் ஃபேரியும் அந்த இடத்துலயே பெரிய அரண்மனை ஒன்று உருவாக்குனாங்க. அந்த அரண்மனையிலே 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த கோழியான நர்ஸையும் பழையபடி மாத்திட்டாங்க. அவங்க அண்ணனும் அப்பாவும் கொஞ்ச நாள்ல திருந்திட்டாங்க. அவ்வளோதான். கதை நல்லா இருந்துச்சா? மிமி, நீக்கு தூங்கலாமா? குட் நைட்.